இந்தியாவை வெல்லத் துடிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா, யாருக்கு வெற்றி? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்தியா அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் சூப்பர் 8ல் விளாட்றாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க. வாங்க ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஹெட் டு ஹெட் வின் ப்ரெடிக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். அபிஷேக் சர்மா பற்றி என்ன சொல்கிறேன்னே தெரில. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபார்மில் இருந்தார். நியூசிலாந்தோட போட்டு பொழந்தார். ஆனால் வேர்ல்டு கப்பில் 3 மேட்ச்சு தொடர்ந்து 3-0. என்ன நடக்குதுன்னு தெரில. இல்லை அவருக்கு பதிலாக சாம்சனை விளாட வைப்பாங்களா? அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா விளாடுவார். இன்றைக்கி அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குவார்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ரிவியூ வீடியோவில் இதை நோட் பண்ணி வச்சிங்க. செகண்ட் இஷான் கிஷன். அவர் விளாண்டாலே பேட்டை எடுத்தாலே 6-4 மட்டும்தான் அடிக்கிறாரு. சரி ஃபார்மில் இருக்கார். ஓப்பனிங் பக்காவாக இருக்குது. அடுத்து நம்பர் 3 திலக் வர்மா. அவர் தான் கொஞ்சம் ஃபார்ம் இல்லாத மாதிரி இருக்குது. மொதல் 3 மேட்ச்சில் 25. அடுத்த மேட்ச்சில் 25 தாண்டிட்டார். ஆனால் அப்பயும் 50 அந்தளவுக்கு போகல. திலக் வர்மாவோட இடம் சஞ்சு சாம்சன் தட்டிக்கிட்டே இருக்கார். எப்போ வேணாலும் திலக் வர்மாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் ஆடலாம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே. இந்த 3 பேரை பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. சரியான ஃபார்மில் இருக்காங்க. சிவம் டுபே போட்டு பொழந்தார் நெதர்லாண்டோட. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் 2 பேரும் இந்த மாதிரி மேட்சஸில் ரொம்ப சூப்பராக பக்காவாக விளாடுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து ரிங்கு சிங். அவரும் செம ஃபார்மில் இருக்கார். கடைசி ஓவரில் 4 பாலுக்கு 20 ரன்னு, 5 பாலுக்கு 25 ரன்னு பக்காவாக அவரும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலும் அவராலையும் பேட்டிங் ஆட பிடிக்கும். இப்போ பவுலிங் பக்கம் போகலாம். பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. 3 ஃபேஸர்ஸு, 2 ஸ்பின்னர்ஸு. 2 ஃபேஸர்ஸுமே சரி ஃபார்மில் இருக்காங்க. பும்ரா அவர் பக்காவான ஃபார்மில் இருக்கார். ஹர்ஷ்தீப் சிங்கு அவர் இன்றைக்கி ரொம்ப குரூஷியலாக இருப்பார். ஏன்னா அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அடுத்து ஹர்திக் பாண்டியா. அவர் நியூ பாலில் டெத் ஓவர்ஸில் போடுறாரு. ஆனால் ரன்னு லீக் பண்ணுறாரு. ஹர்திக் பாண்டியா நாளைக்கு பவுலிங் போடுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவரோட 4 ஓவரும் மேட்ச் எந்த பக்கம் போகும்னு டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல். அவங்க 2 பேருமே அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வருண் சக்கரவர்த்தி அவர் பவுலிங் போட்டாலே விக்கெட் எடுக்கிறாரு. அதனால தான் அவர் ஐசிசி ரேங்கிங்கில் டாப்பில் இருக்கார். பார்ப்போம். வருண் சக்கரவர்த்தியும் ரொம்ப குரூஷியலாக இருப்பார். ஏன்னா அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பிரேவிஸ் விக்கெட்டு அதெல்லாம் அவர் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியா நாளைக்கு அவங்க பேட்டிங்கில் வின் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங்கை வச்சு தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வாங்க அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் 11 பார்க்கலாம். குவிண்டன் டி காக், எய்டன் மார்க்ரம் 2 பேருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே பேட் எடுத்தாலே ரன் வருது. பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங் தான் எய்டன் மார்க்ரம், டி காக் இந்த 2 பேரோட விக்கெட்டை எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்பர் 3 ரயன் ரிக்கில்டன். அவரும் நல்ல ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அவர் ஸ்பின்னர்ஸும் விளாட்றாரு, ஃபேஸ் பவுலிங் நல்லா விளாட்றாரு. அவரும் ரொம்ப குரூஷியலாக இருப்பார். அடுத்து இந்த 3 பேர் டெவால் பிரவிஸ், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர். இந்த 3 பேரையும் எடுக்க வேண்டிய வேலையை அக்ஷர் பட்டேலும் வருண் சக்கரவர்த்தியும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இந்த 3 பேர் விக்கெட் எடுக்கிறது. இந்த 3 பேரையும் நம்ம ஸ்பின்னர்ஸ் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க, வருண் சக்கரவர்த்தியும் அக்ஷர் பட்டேலும் இந்த 3 ஃபினிஷர்ஸையும் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இந்த மேட்சை முடிவு செய்யும். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங். லுங்கி இங்கிடி, ரபாடா, மார்க் ஆன்சன் 3 பக்காவான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுவும் லுங்கி இங்கிடி, மார்க் ஆன்சன் சரியான ஃபார்மில் இருக்காங்க. ரபாடா கொஞ்சம் ஃபார்ம் இல்லாதபடி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி டீம் கூடலாம் அவர் எப்படி பவுலிங் போடுவாருங்கிறது இந்த மொத்த கிரிக்கெட் உலகத்துக்கே தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கேசவ் மகாராஜ். அவர் ரன் கொடுக்காம ஒரு சைட்லேருந்து போட்டுக்கிட்டே இருப்பார். இன்னொன்று சைட்லேருந்து இவங்க ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுப்பாங்க. ஆனால் இந்தியாவை அப்படி தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் கேசவ் மகாராஜா போட்டு பொழந்துருவார். அந்த மாதிரி சிவம் டுபேவும் சான்ஸ் கிடச்சா கேசவ் மகாராஜா பொழந்துருவார். பார்ப்போம் என்ன நடக்குது. வாங்க இப்போ ஹெட் டு ஹெட் பார்ப்போம். இது வரைக்கும் டோட்டலாக இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் 26 T20 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. இதில் 14 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 11 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. அதுவே T20 வேர்ல்டு கப்ஸ்னு பார்த்தோன்னா 7 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் ட்ராவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் கட்டத்துக்கு வந்தாச்சு. ப்ரெடிக்ஷன் டைம். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை
வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேட்ச்சு ஒன் சைடடாக இருக்காது. மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போகும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இந்தியா ஜெயிப்பாங்களா, சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.